இந்த 9 தொகுதி திருச்சி மாவட்டம்ங்கிறத தாண்டி KN நேருவோட அரசியலாலுமே டெல்டா வரைக்கும் பரவுது. கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதி உங்கள் கண்ட்ரோலில் வருது. லால்குடியில் இந்த முறை மாத்தினவன் குடும்பத்திலிருந்து லீமா ரோஸை இறக்கியிருக்காங்க. அது உங்களோட சொந்த தொகுதி. அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கே தான் செயல்வர்கள் கூட்டமெல்லாம் நடத்தினோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1973 அங்கே நான் இருக்கிறேன் சார். நான் சேர்மனாக ஜெயிச்சது அங்கே தான். எம்எல்ஏ எல்லாம் சேர்மன் ஜெயிச்சது தான். அது அடிப்படையான திமுக தொகுதி. 16, 17 தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 10 தேர்தல் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது லீமா ரோஸுங்கிற ஒரு பேரல்ல, அவங்க மிகப்பெரிய வசதியானவங்க. அதிலெல்லாம் அவங்கள அந்த வசதிக்கெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே ஆள் கிடையாது. அவங்க பெரிய வசதியானவங்க. ஆனால் மக்கள்கிட்ட எடுப்படுமா? அது பணம் இருக்கிறவங்கலாம் இப்போ டாட்டா பிர்லா போட்டு அதானி அம்பானி தான் நிற்க முடியும். எனவே யார் மக்களுக்கு பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் மக்கள் வாய்ப்பளிப்பார்கள். அதுதான் விஷயம். இந்த நம்ம காவேரி கொள்ளிடம் அணிகளில் நிறைய தடுப்பணைகள் கட்டணும்னு விவசாய சங்கங்கள்ட்ட தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அது சாத்தியமாகலைன்னு அவங்ககிட்ட ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த டெல்டா மாவட்டங்கள் 41 தொகுதியும் ஒன்று பிசிறு இல்லாமல் வந்து சேர்ந்துருவானே. டெல்டா மாவட்டங்களில் போன தடவை 44 தொகுதி இருந்தது. கரூரை சேர்த்து 44 தொகுதி இருந்தது. 44ல் 4 தொகுதி மட்டும்தான் அமைச்சராக இருந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். பாக்கி எல்லா தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற்றது. இப்போது கடலூர் மேற்கு தொகுதியை 4 தொகுதி கரூர் தொகுதி கோயம்புத்தூரோடு போயிருக்கிறது. 41 தொகுதிகள் இப்போது வந்திருக்கிறது. 41 தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதிகள் ஏதாவது 1-2 போகுமே தவிர, அது கூட நாம் செய்கிற தவறினால் போகுமே தவிர, இயற்கையாக மக்கள் இது டெல்டா மாவட்டம் என்பது முதலமைச்சருடைய குடும்பம் சேர்ந்த மாவட்டம். கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் மொத்தமாக டெல்டா மாவட்டம் அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான மாவட்டம், சொந்த மாவட்டம். எனவே இங்கே இருக்கிற மக்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு தான் தருவார்களே தவிர ஒன்றும் எதுவும் தவறாகாது. இன்றைக்கு காலையில் கட்சியினோட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ரொம்ப உருக்கமாக பேசியிருந்ததாக சொன்னாங்க. என்ன சொன்னார் இன்றைக்கு முதலமைச்சர்? அதில் ஒன்றும் இல்லைங்க. அவங்க மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 70 தொகுதி தோழமை கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதில் திமுகவும் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியோட ஒரு 10 தொகுதி குறைஞ்சிருச்சு. தோழமை கட்சிகளுக்கும் ஒரு தொகுதி 2 தொகுதி குறைச்சி கொடுத்துருக்காரு. குறைச்சி கொடுக்கும்போது அவர்கள் விரும்புகிற தொகுதி என்பது திமுக வெற்றி பெற்ற தொகுதியிலே ஒரு 10 தொகுதிகள் மேலாக அவர் எடுத்திருக்கிறோம். நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்ல சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கொடுக்க முடியல தலைவரால். அதனால் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். அதான் சொன்னார். தொடர்ந்து 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வருவது, அதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பாஜக தரப்புலேருந்து அதிமுக தரப்புலேருந்து ஃபேக் ஆடியோ வீடியோக்கள் வெளியிட்டே இருக்காங்க. அது திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது? ஆடியோ வீடியோன்னா வெளியிடலாமே தவிர கத்தியை கீழே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களோட கூட்டணி சரியாக அமையல. கூட்டணி கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வான கூட்டணியாக இல்லை. அவங்க நிச்சயம் அவர்களுடைய ஒற்றுமையாக இருந்து செயல்பட மாட்டார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற தொகுதியை பாருங்களேன். எல்லா தொகுதியும் திமுக கொடுத்துருக்கிற தொகுதி, காங்கிரஸுக்கு தொகுதி, அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அப்படியே திருப்பி கொடுத்துருக்குறோம் திமுக. அதில் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக கொடுத்துருக்கிற தொகுதி, பிஜேபி கொடுத்துருக்கிற தொகுதி கடுமையான தொகுதியாக அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். இதே பொதுமக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து தான். எப்படி என்றெல்லாம் ஆராய்ச்சிலாம் செய்ய முடியாது. நீங்கள் தேர்தலில் தான், அந்த வெற்றியில் தான் தெரியும், மக்கள்கிட்ட தெரியும். அவங்க நல்லதாக எடுத்துக்கிட்டாங்க. யார்? அதிமுக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதெல்லாம் தோழமைக்கு தள்ளி இருக்கிறார்கள். பொதுமக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து அதுதான். திருச்சி 2வது தலைநகரமாக அறிவிக்கணுங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் வந்த பிறகு அப்படி ஒரு வாய்ப்பு நடந்துடும் அப்படின்னு இந்த முறை எதிர்பார்த்தோம். அப்படி ஒரு திட்டம் இருந்ததா? கட்சியிடம் தேர்தல் அறிக்கையில் இல்லை அப்படி இல்லை. நான் எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறோம். 2வது தலைநகராக வேண்டும், சித்தா கல்லூரி மருத்துவக் கல்லூரி வேணும், பல் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல புதிய அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு மாவட்டத்தை பிரித்து அந்த மாவட்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் செலவாகுது. 500 கோடியிலேருந்து 700 கோடி ஆகுது. 2வது தலைநகரம் என்று வருகிற போது அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்ய வேண்டும். இப்போ திருச்சிக்கு கொடுத்துட்டா மற்றவங்கெல்லாம் கூட கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. திருச்சி மற்ற பெரிய நகரம் கோவை இருக்கிறது,
மதுரை இருக்கிறது, அவர்கள் எல்லாம் என்ன திருச்சி கொடுத்து விட்டீர்கள்ன்ற ஒரு வருத்தம் வரும். எங்களுடைய ஆசையை கேட்டிருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் அதை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது தலைநகரமாவதற்கான எல்லா தகுதிகளும் திருச்சிக்கு இருக்குல்ல? இருக்குல்ல. ஆனால் அதற்கான முயற்சிகள் பண்ணும்போது மற்ற மாவட்டங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அவங்க மெட்ரோ திட்டம் வருகிற போதே கோவையும் மதுரையும் முதல் தடவையாக எடுத்துக்கிறார். திருச்சியை மூன்றாவது தான் கொண்டு வர்றார். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அது இங்கே இருக்கிறத விட திருச்சியை விட மதுரை கோவை கூட இருக்கிறார்கள். அவங்க கேட்பது நியாயம் தானே. அவர் கேட்பாங்கள்ல, எங்களுக்கு கொடுன்னு கேட்பாங்கள்ல. அதனால் எல்லாத்தையும் ஒரு சமாதானம் பண்ணி செய்யக்கூடிய வேலை அது தலைவர் அவர்கள் அது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் திருச்சிங்கிறனால அந்த கேள்வி இல்லை. மெட்ரோங்கும் போது கோயம்புத்தூர் மதுரை பேரை சொல்கிறீங்க, நம்ம ஊர் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது மக்கள் தொகை இங்கே 10 லட்சம் நகரத்தில் குறைவு, அங்கெல்லாம் கூட இருக்குது. அதனால் முதல் கட்டம் இது, ரெண்டாவது கட்டம் என்று தலைவர் அறிவித்திருக்கிறார். அப்புறம் இந்த போக்குவரத்து கழகங்களில் திருச்சி கும்பகோணம் மையத்துக்கு கீழே வருது. திருச்சியின் அடிப்படையாக வச்சு திருச்சி தலைமையிடமாக வச்சு ஒன்று பண்ணணுங்கிற கோரிக்கை தொடர்ந்து இருந்து அது அப்படி தான் இருந்தது. நம்ம கும்பகோணங்கிறது கலைஞர் ஆரம்பித்தது போக்குவரத்து கழகம். கும்பகோணம் கலைஞர் காலத்தில் சோழன் போக்குவரத்து கழகமாக இதுக்கு ஒரு போக்குவரத்து கழகமாக ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய 7 நானே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தேன். 14 கழகங்களை திருப்பி மறுபடியும் 7 கொண்டு வந்துட்டோம். அதனால் கும்பகோணம் இருக்குது. கேட்குறாங்க, எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அது காலப்போக்கில் போக்குவரத்துங்கிறது பார்த்திங்கன்னா லாபகத்துக்காக இயக்கிற துறையல்ல, அது மக்கள் பயன்பாட்டிற்கு, ஏழை எளியவர்கள் பயன்பாட்டிற்காக தருகிறது. லாப நோக்கோடு செயல்படுகிற துறை இல்லை. அது ஏற்கனவே கொஞ்சம் எல்லா இதுலேயும் சிரமந்தான் அது நடத்துறது. புதிய பேருந்துகள் கிட்டத்தட்ட இப்போ 10,000 வந்திருக்கு, இப்போ 10,000 போடுறாங்கிறார். இந்த மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிறதுனால நிர்வாக ரீதியாக அதை கொண்டு கொடுக்கறது கொஞ்சம் தாமதப்படுகிறது. கேட்டுக்கிட்டு இருக்கோம்.